ஹலோ. கெவின், நான் ஆகாஷ் பேசுகிறேன். ஒரு நாள் லீவ் வேணுமே. சுத்தமாக உடம்பு முடியல. 2 வாட்டி வாந்தி வேறு எடுத்துட்டேன். அந்த இமெயில் நான் நேற்றே அமைச்சிட்டேன். நாளைக்கு வந்து மற்ற ரிப்போர்ட்ஸ்லாம் கண்டிப்பாக அனுப்பிச்சிடுறேன். சாரி கெவின். தேங்க்ஸ். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த கொலையை அவன் தான் பண்ணியிருக்கான். 30 நாள்ல 9 கொலை பண்ணியிருக்கான். அவன் எப்படி நம்ம கிட்ட தப்பிக்கிறான்னு தெரியல. 6 மாசமா தேடிட்டு இருக்கோம். அவன் நம்மள முட்டாள்னு நினைச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஈவன் இந்த மீடியா கூட நம்மள முட்டாளா தான் நினைக்கிறாங்க. இந்த மீடியாக்காரங்களுக்கெல்லாம் நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொடுக்கவும் கூடாது. அண்ட் யூ நோ இட். கோயம்புத்தூர்ல ஃபாலோ பண்ண அதே பேட்டர்னை தான் இப்போ சென்னையிலேயே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அதுவும் இந்த தடவை கில் ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஹி கில்ஸ் ஃபார் ஃபன். இந்த வாட்டி கண்டிப்பா தடயத்தை ஏதாவது விட்டு போவான். கோயம்புத்தூர்ல மிஸ் ஆயிட்டான், இந்த தடவை மெட்ராஸ்ல கண்டிப்பா மாட்டுவான். டாக்டர் தருண், பீயிங் எ கிரிமினல் சைக்காலஜிஸ்ட், உங்ககிட்டேருந்து நான் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான். சீரியல் கில்லர்ஸ் இவங்க ஏன் கொல்றதை நிறுத்தவே மாட்டேன்றாங்க? இந்த ஹேபிச்சுவல் கில்லிங் பின்னாடி ஏதாவது சைக்கலாஜிக்கல் ரீசன் இருக்கா? பேசிக் கான்செப்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, சீரியல் கில்லர்ஸ்னாலே ஒரு ரத்த வெறி இருக்கும். ஸோ தே ஜஸ்ட் கான்ட் ஸ்டாப் கில்லிங். அவங்க வந்து நம்மள மாதிரி கிடையாது. அவங்க கொலை பண்ணுறாங்கன்னு ஒரு சின்ன கில்ட்டி ஃபீலிங் கூட இருக்காது. ப்ளஸ் அவங்கள ஸ்டாப் பண்ணுறதுன்னு எதுவுமே இல்லை. தே ஆர் ஜஸ்ட் பிளெயின் சைக்காட்டிக். நிரஞ்சன், அவன் சென்னையில சேம் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்றான். ஃபர்ஸ்ட் விக்டிம்ட்ட இருந்து ரிங் எடுத்து செகண்ட் விக்டிம்ட்ட போடுறான், செகண்ட் விக்டிம்ட்ட இருந்து வாட்ச் எடுத்து தேர்ட் விக்டிம்ட்ட போடுறான். ஆனா என்னோட கேள்வி எல்லாம் எதுக்காக இதை பண்ணணும்? அவன் தான் இந்த கொலையெல்லாம் பண்றான்னு நமக்கு ரிவீல் பண்றானா? ஒருவேளை நம்ம அவனை பிடிக்கணும்னு அவன் எக்ஸ்பெக்ட் பண்றல. ஹி இஸ் ஜஸ்ட் ஷோயிங் ஆஃப். ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட், செகண்ட்ல இருந்து தேர்ட், இப்படியே போயிட்டு இருக்கு. அவனோட கில்லிங் ஸ்கில்ஸை நம்ம கிட்ட காட்டுறான். மற்றபடி அவன் கொலை பண்றதுல எந்த மோட்டிவும் இல்லை. ஒவ்வொரு கொலையும் ரசிச்சு என்ஜாய் பண்ணி பண்றான். இஸ் ஜஸ்ட் a psycho. அப்போ அவன் இன்னொரு சிட்டிக்கு போய் இதை கண்டினியூ பண்றதுக்குள்ள நம்ம அவனை பிடிச்சே ஆகணும். ஆமா, கண்டிப்பா பிடிக்கணும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா இவங்களை ஸ்டாப் பண்ணுறது ஹைலி இம்பாசிபிள் மாதிரி தெரியுது. இம்பாசிபிள்னு சொல்ல முடியாது. நிறைய சீரியல் கில்லர்ஸ் கொலை பண்ணுறதை ஸ்டாப் பண்ண முடியாமல் ஏன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டரே ஆயிருக்காங்க.
பட் எப்படி பார்த்தாலும் டு தெம் கில்லிங் இஸ் அன் அடிக்ஷன். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தடவை கொலை பண்ணும்போதும் தேவர் அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சம் ட்ரக்ஸ். அட் சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்களே ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க தட் தே ஜஸ்ட் கான்ட் ஸ்டாப் கில்லிங். ரைட். அண்ட் ஒன்று நோட் பண்ணீங்களா, எல்லா விக்டிம்ஸ்க்கும் ஒன் திங் காமனாக இருக்குது. என்னது? எல்லா விக்டிம்ஸும் பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜ் தான். ஐ மீன் அவங்களோட வெயிட் பார்த்தீங்கன்னா 60 to 70 தான். இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரியுது? அவன் விக்டிம் அவன் சூஸ் பண்ணுறான். அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீக்கான விக்டிம்ஸாக சூஸ் பண்ணி பிளான் பண்ணி தூக்கியிருக்கான். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிலோ 30 years தான் இருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக போ, மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட். அதில் சரி, தேங்க்ஸ். ஹலோ, என்னது? ஏய், சாவியை கொடுறா. என்ன கொடுறாண்ணா? ஏய், கத்தி கொடு. ஏய், சாவியை கொடுறா. அம்மா, இவனுக்கு என்னாச்சு? இன்டர்வியூ பண்ணீங்களா? யாரு? அதான் ஆகாஷ், விக்டிம் எஸ்கேப் ஆனானே. ஆமாம், அவனை இன்டர்வியூ பண்ண, பட் அது யூஸ்லெஸ். அவன் பின்னாடி தலையில் அடிபட்டதுனால அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, எல்லாமே மறந்துட்டான். இட்ஸ் டெட் எண்ட். அப்புறம் எப்படி எஸ்கேப் ஆனா? அவன் தப்பிக்கல. மர்டரர் அவன் செத்துட்டான்னு நினச்சி இன்னொரு விக்டிம் கையில் இருந்த வாட்ச் எடுத்து அங்கே வச்சுட்டு போயிட்டான். ஹைவேல வந்த பேட்ரோல் அவனை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அவனை இன்டர்வியூவே பண்ணேன். இந்த ஆகாஷ் நிஜமாவே ஒரு ஜென்யூன் விக்டிமா? அவனோட வாட்சை வந்து அப்புறமா இன்னொரு விக்டிமோட கையை வெட்டி அந்த வாட்சை பிடிக்க வரா மாதிரியே வச்சிருக்கான். எஸ்கேப் ஆன விக்டிம் ஒரு தப்புங்கிற மாதிரியே காமிச்சிருக்கான். எனக்கே இதை பற்றி சொல்ல நிரஞ்சன். அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் அப்பாவோட ஃபியூனரலில் இருந்தீங்க, அதான் உங்ககிட்ட சொல்ல முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சிட்டியில் நிறையா மர்டர்ஸ் நடந்துகிட்ருக்கு, சீரீஸ் ஆஃப் மர்டர்ஸ். இந்த சிச்சுவேஷன் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ஹையான கில் ரேட்டை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, அதுவும் ஒரு கில்லர்னால. த போலீஸ் ஷுட் டபுள் த ஃபோர்ஸஸ் டு கேட்ச் ஹிம். அவன் ஒவ்வொரு செகண்டும் வெளியே இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய த்ரெட் தான். இந்த ஆகாஷ் நிஜமாவே ஒரு ஜென்யூன் விக்டிமா? அவன் ஒரு ஜென்யூனான விக்டிம் தான் பஷீர். அன்னைக்கு ரொம்ப ஷாக்ல இருந்தான் அவன்.
அவனை இன்வெஸ்டிகேட் பண்றதே எனக்கு என்னவோ வேஸ்ட் ஆஃப் டைம்னு தான் தோணுச்சு. ஆனா ஒன்று கேட்டுக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் எந்த லீடு வந்தாலும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. புரிஞ்சுதா? சார் வண்டி கொஞ்சம் பஞ்சர் ஆயிடுச்சு, ஹெல்ப் பண்ண முடியுமா? பஞ்சர்? ஆமாம் சார். ஸ்பேனர் இருக்கா? இருக்குது சார். இருக்குது. இது போதும். ஓகே ஓகே ஓகே. முடிஞ்சு பாஸ். தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே ஓகே சார், இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன் பற்றி உங்கள் பர்சனல் ஒப்பீனியன் என்ன? இப்போ சிட்டியில் வேற கில் ரேட் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. இந்த ஷோவை அந்த கில்லர் பார்க்குறாருனா என்னோட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், ப்ளீஸ் சரண்டர், இட்ஸ் க்யூரபிள். நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு அவசியமே கிடையாது. இந்த ஆகாஷை சின்ன வயசுல அபியூஸ் பண்ணிருக்காங்க. 18 வருஷம் அவன் சேலம் ஆர்ஃபனேஜ்ல தான் இருந்திருக்கான். நிரஞ்சன், இந்த ஆகாஷ் தான் நம்மளோட பாசிபிள் சஸ்பெக்ட். எப்படி சொல்ல மறந்தீங்க? சார், பெருங்காலத்தூரில் 2 மர்டர் நடந்திருக்கு சார். அதுக்கு என்ன பண்ணோம்? அதில் 2வது விக்டம் உங்கள் சஸ்பெக்ட் ஏற்ற மாதிரி இருக்குது சார். ஹலோ. டேய், அது என்னது? இங்க கூட
உட்கார்றா. நிரஞ்சன் ஹேண்ட் ஆஃப் பண்ணுங்க. சார் 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 என்ன சார் பண்றீங்க சார்? சார் எதுக்கு சார் அரெஸ்ட் வாயை பண்றீங்க? மூடுறா. சார் சொல்லுங்க சார், எதுக்கு சார் அரெஸ்ட் பண்றீங்க? சார் ப்ரூஃபா? பாருடா பாரு. உனக்கு ப்ரூஃப் வேற கேக்குதா? சார் 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 தன்னால எங்க ஏமாத்துறல. சார் ஒரு நிமிஷம் சார், சொல்றது கேளுங்க இந்த சார். கொலைகாரன் நாய்ங்க கிட்ட எல்லாம் என்ன பஷீர் பேச்சு? ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சார் சார் வாய் சார், மூடுடா. சொல்றது கேளுங்க சார். அக்யூஸ் பண்ணிட்டான். சேலையூர் பக்கத்துல சீக்கிரமா நம்ம டீம் அனுப்பிச்சு விடுங்க. மாட்னடா நீ மவன. ஆஃபீஸர், வாட் த ஹெல் யூ ஆர் டூயிங்? நீ என்னடா இங்க பண்ற? பஷீர், இவன் அந்த டிவில வர கிரிமினல் சைக்காலஜிஸ்ட். நீ என்ன பண்றீங்க? See, he is my subject. I am using him for my research. அவனோட மைண்டை வச்சு தான் என்னோட பிரின்சிபல் ரிசர்ச்சை நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நீ தான் இவ்வளவு நாள் இவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தியா? ஏய், சார் பேய் பேசுங்க மூடுறா. சார். எது இருந்தாலும் பேசுங்க சார், எது இருந்தாலும் பேசுங்க. வேணாம். வாயை மூடுறா. சார், மேல கேட்க வச்சாதீங்க சார். See, my next thesis is how even a serial killer who has a thirst for blood can be cured. Understood? இவனுங்கெல்லாம் திருந்தவே மாட்டானுங்க பஷீர். அடிச்சு ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போனதா சரிப்பட்டு வரும். ஆஃபீஸர், ப்ளீஸ் ஆஃபீஸர், வேண்டாம். அவனை அடிக்காதீங்க. அவன் வலி தாங்க மாட்டான் ஆஃபீஸர். ப்ளீஸ் விட்டுருங்க. என்னால முடியல, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. கம்முன்னு இருடா. விட்டுருங்க ப்ளீஸ். இந்த பிளட் டஸ்ட், இந்த ரத்த வெறி என்னை விட்டு மீறி போயிடுச்சு. என்னால முடியல, ப்ளீஸ் விட்டுருங்க. அப்ப நீங்க ரெண்டு பேரும்? ஆமா, நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தான். நிரஞ்சன் அவனை கஃப் பண்ணுங்க. ஆஃபீஸர், வெயிட் வெயிட் வெயிட், we will sort something out. நான் இவனை மட்டும் கியூர் பண்ணிட்டேனா உலகத்துல இருக்க மத்த சீரியல் கில்லர்ஸும் என்னால கியூர் பண்ண முடியும்ல. இவனெல்லாம் காப்பாத்துறதுக்கு இங்கேயே போட்டு தள்ளிடலாம். கவலைப்படாதடா, உன்னை காப்பாத்துறேன்டா. நான் விட்டுருங்கண்ணா. எனக்காக நீங்க இது மேலே ட்ரை பண்ணுங்க. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக உங்கள் லைஃப்பை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. போதும், விட்டுருங்க ப்ளீஸ். பஷீர்,